தமிழ் சினிமாவில் காமெடியில் உச்சம் தொட்ட நடிகர்களில் முக்கியமானவர் நாகேஷ், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன், மூத்த நடிகர்கள் தொடங்கி சிம்பு வரை உள்ள இளம் நடிகர்கள் வரைக்கும் பலருடன் இணைந்து நடிச்சிருக்கார். சிவாஜி இறந்த பொழுது அவர் செய்த ஒரு செயல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. 1965ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த படம் திருவிளையாடல். சிவாஜி, சாவித்திரி இணைந்து நடித்திருந்த இந்த படத்தில் தருமி வேடத்தில் நாகேஷ் சிறப்பாக நடிச்சிருப்பார். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்தில் மிகவும் பிஸியான நடிகராக வலம் வந்த நாகேஷ் இந்த படத்திற்காக 1½ நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் படப்பிடிப்புக்கு வந்தபோது மதியம் வேறொரு படத்தின் படப்பிடிப்புக்காக செல்ல வேண்டியிருந்திருக்கு. இதனால் சிவாஜி மேக்கப் போட்டு வர லேட் ஆகும்ன்றதுனால இவர் தொடர்பான காட்சிகளை மட்டும் படமாக்க இயக்குனர் ஏபி நாகராஜன் அனுமதி கொடுத்திருக்கார். அதன்படி நாகேஷ் தனியாக வரும் காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டது. அப்போது நாகேஷ், நீ எப்படி வேண்டுமெனாலும் நடி, ஆனால் எனது வசனத்தை மற்றும் மாற்றிவிடாதே அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். தனியாக வரும் காட்சிகளில் பிரமாதமாக நடித்திருந்த நாகேஷ், சிவாஜியுடனான காட்சியில் அவர் கம்பீரமாக இருந்தாலும் அவர் பின்னாடியே சேட்டை செய்வது போல் நடித்திருந்த நாகேஷின் நடிப்பு அனைவரையுமே கவர்ந்தது. சிவாஜி இவரின் நடிப்புக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். மேலும் படத்தை பார்த்த சிவாஜி அதை பற்றி யோசித்து கொண்டிருந்த போது, நாம் ஓவராக நடிச்சிட்டோம், கட் செய்து விட போகிறார் என்று நாகேஷ் பயந்திருக்கிறார். ஆனால் சிவாஜி அப்படி செய்யலை. மாறாக ஏபி நாகராஜன் சார், நாகேஷ் சிறப்பாக நடிச்சிருக்கிறார், அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம். இதை கேட்ட நாகேஷ், அண்ணா நீங்கள் கட் செய்து விடுவீர்கள்னு நான் நினச்சேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் செய்யலை அப்படின்னு மகிழ்ச்சியாக பேசியிருக்கார். அதே போல் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்த பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாத நாகேஷ் சிவாஜியின் வீட்டில் ஒரு மூலையில் பாவமாக படுத்து கிடந்திருக்கிறார். இது குறித்து கேட்டபோது, இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார் என்று கேட்டு அழுதிருக்கிறார். இந்த தகவலை நடிகர் பிரபு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.